ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். கார்த்தி நடிப்பில் உருவாகிட்டு இருக்கிற சர்தார் 2 படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் சுமார் 20 அடி உயரத்திலிருந்து தவறி விழுந்த ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் உயிரிழந்திருக்காரு. கடந்த 2022 இயக்குனர் PS மித்ரன் டைரக்ஷனில் வெளியான படம் தான் சர்தார். இந்த படத்தில் கார்த்தி அப்பா மகன் அப்படின்னு டியூல் ரோல் பண்ணியிருந்தாரு. ராசி கண்ணா, ரஜிசா விஜயன், லைலா உள்ளிட்ட பலர் நடிச்சிருந்த இந்த படம் 100 கோடி ரூபாய் வசூல் பண்ணி பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. தற்போது இந்த படத்துடைய செகண்ட் பார்ட்டை எடுக்க முடிவு பண்ணி சமீபத்தில் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி நடந்துட்டு வருது. மேலும் இந்த படத்தை மிகப்பெரிய பட்ஜெட்டில் பல கண்ட்ரீஸில் ஷூட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் கார்த்தியோட சினிமா கரியர்லேயே இதுதான் பெரிய பட்ஜெட் படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் சென்னை சாலிகிராமத்தில் இருக்கிற பிரசாத் ஸ்டுடியோவில் இன்னைக்கு, அதாவது ஜூலை 17, ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று ஷூட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போது எதிர்பாராத விதமாக 20 அடி உயரத்திலிருந்து ஸ்டண்ட் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஏழுமலை அப்படிங்கிறவர் தவறி கீழே விழுந்திருக்காரு. இதில் அவருக்கு மார்பு மற்றும் வயிற்று பகுதியில் பலமான அடிபட்டிருக்கு. உடனடியாக படக்குழுவினர் பக்கத்தில் இருந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஏழுமலையை அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவரை பரிசோதனை பண்ண டாக்டர்ஸ் நுரையீரலில் இரத்த கசிவு ஏற்பட்டதால் ஏழுமலை உயிரிழந்துட்டதா சொல்லியிருக்காங்க. மேலும் நடிகர் கார்த்திக்கு ஏழுமலை தான் டூப் ஆர்டிஸ்டாக நடிச்சிட்டு இருந்தார்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எந்த விதமான சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாமல் ஏழுமலை ஸ்டண்ட் சீக்வன்ஸில் ஒர்க் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் பற்றி விருகம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு பண்ணி விசாரணை பண்ணிட்டு வராங்க. இதுக்கு முன்னாடி இந்தியன் 2 படம் ஆரம்பித்த சில நாட்கள்லேயே விபத்து ஏற்பட்டு 3 பேர் உயிரிழந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அது ஒரு பெரிய பிரச்சனையாகி உயிரிழந்த ஒரு குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு கொடுத்துருந்தாங்க. அந்த சமயத்திலேயே ஸ்டென்ட் கலைஞர்களுடைய பாதுகாப்பு பற்றி அதிர்ச்சிகரமான பல விஷயங்கள் வெளியாகிட்டு இருந்துச்சு. எல்லாத்தையும் சரி பண்ணிட்டதாக தான் அப்போ சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ சுமார் 4-5 வருஷங்கள் கழிச்சும் அந்த பிரச்சனை தீர்ந்த பாடு மாதிரி தெரியல. ஷூட்டிங் ஸ்பாட்டில் பாதுகாப்பு உபகரணங்கள் தான் பிரச்சனையாக வந்து நிற்கிது.